அனைத்து தமிழ் மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மணி ஈரோட்டமன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ரொம்ப நாளா நிறைய பேர் வந்து கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னாக்க, போலண்டுக்கு எப்படி அன்ஸ்கில்டு ஜாப்புக்கு வர்றது, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்க குறிப்பா ஏஜென்சி இல்லாம நம்ம வந்து எப்படி வர முடியும், எப்படி வந்து அப்ளை பண்றது, எங்க ஸ்டார்ட் பண்ணி எங்க முடிக்கிறது, தலை எது வால் எது எதுவுமே தெரியல, எங்களுக்கு எதுவுமே புரியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு வீடியோ தான், பேசிக்கான ஒரு வீடியோ. ஸோ முழுக்க முழுக்க வந்து ஏஜென்சி இல்லாம வர முடியுமா முடியாதா, அப்படி முடியும் அப்படின்னாக்க எப்படி வரணும், அப்படி முடியாது அப்படின்னாக்க என்னென்ன ப்ராசஸ் வந்து நடக்குது, ஏன் அப்படி வந்து முடியாது அப்படின்ற பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பேச போகிறோம். ஸோ முழுக்க முழுக்க வந்து தெள்ள தெளிவாக ஓப்பனாக வந்து இந்த வீடியோவில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேச போகிறோம். இது வந்து ஒரு எஜுகேஷன் வீடியோ, ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ. ஸோ அதனால் வந்து தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள். குறிப்பாக யூரோப்புக்கு போலண்டுக்கு வரணும், எந்த வித ஒரு விஷயமும் ஒரு பேசிக்காக தெரியாமல் இருக்கும் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். சரி மக்களே, இப்போ வந்து ஏஜென்சியே இல்லாம அன்ஸ்கில்டு ஜாபுக்கு வர முடியுமா முடியாதா, அப்படி முடியும் அப்படின்னா எப்படி வர்றது, முடியாது அப்படின்னா ஏன் முடியாது அப்படின்னு தெள்ள தெளிவாக அந்த வீடியோ நம்ம வந்து பேச போறோம். ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ நீங்க முத வரீங்க அப்படின்னாக்க நம்ம சேனல் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்களுடைய ஆதரவு நமக்கு தெரிவிச்சுட்டே இருங்க. அப்பதான் நம்ம மேலும் மேலும் நல்ல நல்ல வீடியோஸாக போகிறதுக்கு நமக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாகவும் ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து கண்டனுக்குள்ள போவோம். ஸோ இப்போ வந்து ஏஜென்சியே இல்லாம அன்ஸ்கில்டு ஜாபுக்கு போலண்டுக்கு யூரோப்புக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன், கண்டிப்பா வந்து 99% வந்து முடியாது. என்ன பொறுத்தவரை ஆரம்பத்திலே வந்து முடியாதுன்னு சொல்லிட்டீங்க, என்ன ஒரு நெகட்டிவா இருக்கு வீடியோக்குள்ள அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. ஏன் முடியாது அப்படின்றத நான் தெளிவா சொல்றேன். ஸோ வீடியோ கட் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஸோ கடைசி வரைக்கும் பாருங்க, அப்பதான் நம்ம சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஸோ ஏன் முடியாது அப்படின்னு நான் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ பேசிக்காவே நமக்கு வந்து இப்போ அன்ஸ்கில்டு ஜாப் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னாக்க, ஸோ என்ன மாதிரியான வேலைகள்லாம் இருக்கு, எப்படி வந்து அது அன்ஸ்கில்டு ஜாப்க்கு வந்து ஆள் எடுக்கிறாங்க அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ பேசிக்கா அன்ஸ்கில்டு ஜாப் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம ஏற்கனவே வந்து ஒரு தெளிவாக வந்து ஒரு வீடியோ வந்து நம்ம எடுத்து இங்கே இருக்கிற வேர் ஹவுஸ் ஜாப்ல அன்ஸ்கில்டில் ஒர்க் பண்ணுற நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸே வச்சு நிறைய வீடியோஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ நான் லிங்க் வந்து ஆட் பண்ணுறேன், அந்த வீடியோ வந்து நீங்கள் அதுக்கப்புறம் டைம் இருக்கும்போது பாருங்க. ஸோ இப்போ அன்ஸ்கில்டு அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். ஸோ இப்போ பொதுவாக சிம்பிளாக அன்ஸ்கில்டு அப்படின்னா என்ன, ஒரு வேர் ஹவுஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, ஸோ இப்போ எப்படி இருக்கும், நிறைய ஃபேக்ட்ரி ஒர்க்கு அப்படி இல்லைனாக்கா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பொருளை எடுத்து இங்கே வைக்கிறது, ஒரு ஸ்கேன் பண்ணுறது, இல்லைனாக்கா ஒரு லோடு ஏற்றுறது இறக்குறது, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு, அது போக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ப்ரொடக்ஷன் ஒர்க்கு, ஒரு மீட் ஃபேக்ட்ரி. ஸோ இந்த மாதிரி ஃபிசிக்கலாக வேலை செய்யக்கூடிய எல்லா வேலையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அன்ஸ்கில்டு கேட்டகரியில் வரும். ஸோ ஸ்கில்டு ஜாப்பு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலாக, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐடி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேனேஜிங் டிபார்ட்மெண்ட்டு, இந்த மாதிரி வேற வேற ஸ்கில்டு லெவலில் ஒரு டாக்டரோ ஒரு இன்ஜினியரோ, ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்கில்டு லெவலில் வரும். ஸோ நம்ம அன்ஸ்கில்டு அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஃபிசிக்கலாக நம்ம ஒரு விஷயத்த ஒரு 10 நாள் ட்ரைனிங் கொடுத்தா நம்ம சிம்பிளாக செஞ்சுருவோம். ஒரு ட்ரைனிங் இருந்தாலே மட்டும் போதும், லாங்குவேஜோ இல்லை மற்ற விஷயங்கள் வந்து பெரிய இஷ்யூவாக இருக்காது. ஸோ சிம்பிளான ஒரு இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தால் போதும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபிசிக்கலாக வந்து நம்ம ஃபிட்டாக இருந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அந்த வேலையை செஞ்சோம்னா போதும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய கேட்டகரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அன்ஸ்கில்டு. அது போலண்டு குறிப்பாக எடுத்தீங்க அப்படின்னா மீட் ஃபேக்ட்ரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன, கறியை வெட்டுவாங்க அவ்வளோதான், இல்லை பேக் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ட்ரைனிங் எடுத்துட்டாக்க ஒரு 10 நாள் ட்ரைனிங் எடுத்து யார் வேணா செய்யலாம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கலாக ஃபிட்டான ஒரு ஆளாக இருந்தால் பண்ணலாம். அது போக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு, அதுக்கும் வந்து ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கும். அப்புறம் வேர் ஹவுஸ் ஒர்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதில் டிபார்ட்மெண்ட் நிறையா இருக்கும், ஸ்கேனிங் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா லோடு இறக்குறது ஏற்றுறது, அப்புறம் இந்த ஃபோர்க்லிஃப்ட் ஆப்ரேட்டர், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபிசிக்கலாக வேலை செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் வந்து அன்ஸ்கில்டு ஜாப்ல வருது. ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ அப்போ அன்ஸ்கில்டு ஜாபுக்கு எப்படி நம்ம வந்து ஆள் எடுப்பாங்க, இன்டர்வியூ எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இன்டர்வியூலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து நமக்கு இருக்காது அன்ஸ்கில்டில் வந்து. இப்போ நம்ம வந்து ஒரு ஐடி ஜாப்புக்கு அப்புறம் நம்ம வந்து டேரெக்டாக வந்து இன்டர்வியூ எடுத்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்டு நம்மளுடைய நாலேஜ் எப்படி இருக்குது, நமக்கு வந்து என்ன சொல்கிறது, ஜாவா ஸ்கிரிப்ட் தெரியுமா, பைத்தான் ஸ்கிரிப்ட் தெரியுமா, இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஃபிசிக்கலாக வந்து நம்ம ஃபிட்டாக இருக்குமா அப்படின்றத மெயின் கான்செப்ட் வந்து இந்த அன்ஸ்கில்டு ஜாப்ல இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து டைரக்டா எந்த கம்பெனியும் வந்து ஹையர் பண்ணாது. அதாவது நீங்க வந்து ஒரு டைரக்டா ஒரு கம்பெனிக்கு வந்து உங்களுடைய சிவியை வந்து கொடுத்தோ, உங்களுடைய ப்ரொஃபைலை கொடுத்து வந்து ஓகே நான் இதுக்கு ஃபிட்டா இருக்கேன் பாருங்க, என்னால் வந்து மீட் ஃபேக்டரியில் ஒர்க் பண்ண முடியும், என்னால் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒர்க் பண்ண முடியும், எனக்கு வந்து இந்த வேர் ஹவுஸில் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு ப்ரொஃபைலை ரெடி பண்ணி டைரக்டா ஹெச்ஆரையோ அல்லது வந்து டைரக்டா கம்பெனி ஓனரையோ வந்து அன்னைக்கு நம்மளால வேலை எடுக்க முடியாது. அதே போல அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி வந்து டைரக்டா ஒருத்தரை வந்து எடுக்க மாட்டாங்க. ஏன்னா இது வந்து யார் வேணா செய்யலாம்.
யார் வேணாலும் பிசிக்கலா ஃபிட்டா இருக்கிறவங்க, ஓரளவுக்கு விஷயம் தெரிஞ்சவங்க யார் வேணா செய்யலாம். அப்படின்னும் போது இதுக்கான ஸ்கில்லுன்னு சொல்லி தனியா ஸ்பெசிஃபிக்கா எதுவும் கிடையாதுல்ல. ஸோ அதனால வந்து இதை வந்து அந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த கான்செப்டே வேற. நிறைய பேருக்கு வந்து புரிய மாட்டேங்குது. எப்படின்னாக்க ஸ்கில்டு ஜாப் வேற, அன்ஸ்கில்டு ஜாப் வேற, அதுக்கான ப்ராசஸ் வேற, இதுக்கான ப்ராசஸ் வேற அப்படின்றது வந்து நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ அதை பத்தி தான் நம்ம வந்து இந்த வீடியோல நம்ம வந்து முழுக்க முழுக்க பேச போறோம். ஸோ அதனால அப்படி இருக்கிற சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா, இப்போ எப்படி எடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனி ஓனர் இருக்காரு. ஸோ அன்ஸ்கில்டு ஜாப்புக்கு வந்து ஒரு ஒரு ப்ரொடக்ஷன் ஃபேக்டரின்னு வச்சுப்போம். சரிங்களா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு மீட் ஃபேக்டரி நான் எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு மீட் ஃபேக்டரியில் ஒரு 40 பேர் தேவைப்படுது. நான் தான் ஒரு கம்பெனியோட ஓனர்னு வச்சுப்போம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஸோ அப்போ மீட் ஃபேக்டரியில் ஒரு 40 பேர் எனக்கு ஆள் தேவைப்படுது ப்ரொடக்ஷன் டைமில். ஸோ சீசன் டைமில் தேவைப்படுதுன்னு வச்சுப்போம். ஸோ முன்கூட்டியே வந்து நான் போயிட்டு நீங்கள் ஒரு ஆள் வந்து இப்போ எனக்கு வந்து வெப்சைட்லையோ இல்லை எனக்கு டேரெக்டாக இமெயிலோ வந்து போடுறீங்க. இந்த மாதிரி வந்து நான் இந்த இந்தியாவிலேருந்து எனக்கு பாஸ்போர்ட் இருக்குது, எனக்கு இதோ என்னுடைய பேசிக் சிவி, ஸோ எனக்கு குடும்ப கஷ்டம் அது இது எனக்கு பிரச்சனை இருக்குது, நான் வந்து வேலைக்கு வரணும், என்ன எடுத்துங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் போடுறீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த வேலைக்கு எடுக்கிறதுக்கு அவங்களுக்கான தேவை என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ நம்ம வந்து அன்ஸ்கில்டு ஜாபுக்கு போகும்போது முக்கியமாக அது வெளிநாட்டுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னாக்கா, நமக்கு வந்து அந்த விசா ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பெரிய ஒரு ப்ரொசீஜர். ஸோ ஏன்னா தரணும் வந்து நம்மளால போக முடியாது, எடுத்தவங்க கவத்தம்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ லோக்கல்லே வந்து நமக்கு இங்கே ஒரு வேலை இருக்குது, இந்த ஊரில் ஒரு வேலை இருக்குது, சென்னையிலேருந்து மதுரை போகணும், மதுரையிலேருந்து கோயம்புத்தூர் போகணும், காலைல வந்துருங்க அப்படின்னாக்கா நீங்கள் பஸ் ஏறி போயிடலாம். பட் வந்து ஒரு அன்ஸ்கில்டு ஜாபுக்கு வரீங்க, ஒரு வெளிநாட்டுக்கு வரீங்க அப்படின்னும் போது நமக்கு முக்கியமாக தேவை வந்து எதுனா விசா. இங்க இருக்கக்கூடிய கம்பெனி ஓனர் நினைச்சு உங்களுக்கு வேலை கொடுத்தாலும், நம்ம வந்து விருப்பப்பட்டாலும், 2 பேருமே சம்மந்தப்பட்டாலும் ஆனாலும் வேலைக்கு வர முடியாது. ஏன் அப்படின்னாக்கா, அதுக்கு இடையில பட்ட விசா அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரொசீஜர் ஒன்று, ப்ராசஸ் ஒன்று இருக்கு. ஸோ விசா இல்லாம நம்மளால எந்த வேலைக்கும் போக முடியாது. ஸோ அதனால ஓனரே நினைச்சாலும் நீங்க நினைச்சாலும் ஈஸியா நம்ம வந்து வேலையே கிடைச்சி ரெடியா இருந்தாலும் நம்ம வர முடியாது. ஸோ அதுக்காக அப்போ விசா ப்ராசஸ்னு ஒன்று இருக்கு. ஸோ அப்போ எந்த ஒரு ப்ரொடக்ஷன் ஒரு கம்பெனி ஓனரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு கேண்டிடேட்டுக்கு வந்து எப்பவோ அந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 மாசம் நடக்கும், இல்லை 6 மாசம் நடக்கும், எத்தனை நாள் நடக்கும் சொல்ல முடியாது. ஏன்னா அதில் வந்து விஎஃப்எஸ் இருக்கு, எம்பசி இருக்கு, அப்பாயின்மெண்ட் இருக்கு, ஒர்க் பர்மிட் வரதுக்கே மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 3 to 4 months ஆயிடும், 5 months ஆயிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து பொறுத்து அமைதியா இருந்து ஒரு கேண்டிடேட்டை வந்து எந்த ஒரு ஃபேக்டரி ஓனரும் வந்து அவ்வளோ வந்து எஃபெக்ட் போட்டு எடுக்க மாட்டாங்க. அப்படி நம்மகிட்ட என்ன ஒரு ஸ்பெஷலான தகுதியான ஒரு ஸ்கில் இருக்கு, நம்ம வந்து அவங்க வந்து இந்த வேலைக்கு வந்து ஹையர் பண்றதுக்கு. ஸோ அதனால அந்த மாதிரி வந்து எந்த ஓனரும் பண்ண மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ பெரும்பாலும் இருக்கக்கூடிய இந்த மாதிரி கம்பெனி, ப்ரொடக்ஷன் கம்பெனி, இந்த மாதிரியான இருக்கக்கூடியவங்க வந்து முன்கூட்டியே அவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாசத்துல ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் நமக்கு வந்து நிறைய ப்ரொடக்ஷன் இருக்கும், நமக்கு வந்து நிறைய ஆட்கள் தேவைப்படுவாங்க, ஸோ இந்த சீசன்ல வந்து நமக்கு தேவைப்படுவாங்க அப்படின்னு ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடியே வந்து பிளான் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மேன் பவர் ஏஜென்சிஸ் அவங்க கிட்ட வந்து சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு 40 பேர் எங்கள் கம்பெனி வேலைக்கு வேணும், ஒரு 50 பேர் எங்கள் கம்பெனிக்கு வேணும், ஒரு 100 பேர் வேணும், நீங்கள் எடுத்து கொடுங்க இந்த கேட்டகரியில், இந்த டைமில் எங்களுக்கு வரணும் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க பிஸ்னஸ். ஸோ மேன் பவர் ஏஜென்சி அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல் சப்ளை பண்ணுறது தான். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அதை வந்து டேக் கேர் பண்ணிப்பாங்க. ஸோ அதை டேக் கேர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து அவங்களுக்கு சர்வீஸ் சார்ஜ், பணம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஆட் ஆகிடும். ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தர்கிட்ட வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி இந்த மாதிரி வந்து குரூப்பான பீப்புள் வந்து ஒரு 10 பேர், 20 பேர், 30 பேர் அவங்க வந்து ஆளை எடுத்து அதுக்கப்புறம் வந்து இந்த விசா ப்ராசஸ் வந்து அவங்க டேக் கேர் பண்ணிப்பாங்க. ஏன்னா நீங்க வந்து பணம் கட்டுறீங்க. ஸோ அப்படின்னும் போது அவங்க வந்து அதுக்கான மொத்த சர்வீஸையும் வந்து அவங்க வந்து ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேசிக்காக நம்ம தெரிஞ்ச வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ அன்ஸ்கில்டு ஜாப்புக்கு வரீங்க, எந்த ஜாப்புக்கு வரணும், பேசிக்காக வந்து வெளிநாட்டுக்கு வரும்போது ஒர்க் பர்மிட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு இஷ்யூ பண்ணணும். ஸோ இந்த நாட்டில் நீங்கள் வந்து வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து இப்போ ஒரு கம்பெனி ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் பர்மிட் அப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு விசா ப்ராசஸ் அப்ளை பண்ணணும், உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அந்த தலைவலியெல்லாம் வந்து இந்த கம்பெனி ஓனரோ அல்லது வந்து டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஹெச்ஆரோ இவங்க வந்து கேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அப்படி வந்து கேர் பண்ணி உங்களை எடுக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு நீட் இல்லைன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏஜென்சிஸ் கிட்ட வந்து கொடுக்குறாங்க, பெரிய பெரிய மேன் பவர் ஏஜென்சி கிட்ட வந்து கொடுக்கும்போது அவங்க வந்து எடுக்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து ஏஜென்சி தான் போய் ஆகணும். ஏஜென்சி இல்லாமல் நம்ம வந்து வர முடியாது. சரிங்களா? ஸோ இதுதான் நான் வந்து ஏஜென்சி இல்லாமல் வர முடியாதுன்னு சொன்னேன். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஒர்க் பர்மிட்டை வந்து அந்த கம்பெனி தான் வந்து நமக்கு கொடுக்கும். நம்ம கம்பெனி கொடுக்கும் அப்படின்னாக்கா, கம்பெனி பேரில் வந்து இந்த ஏஜென்சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இந்த 40 பேர் எனக்கு வேணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா கம்பெனி. ஸோ அந்த கம்பெனி வந்து என்ன பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நம்ம ஏஜென்சி வந்து 40 பேர் ஆள் எடுத்துருச்சு.
ஸோ இப்போ ப்ரொஃபைல்லாம் வாங்கிடுச்சு, பாஸ்போர்ட் வாங்கிடுச்சு. ஸோ ஜென்ரலாக வந்து ஒரு சிம்பிளாக ஒரு பயோடேட்டா சிவி மாதிரி வாங்கிட்டாங்க அப்படின்னாக்கா அதை கலெக்ட் பண்ணி இந்த கம்பெனியோட டேட்டாவை எடுத்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒர்க் பர்மிட் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அப்ளை பண்ணிட்டு கவர்மெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒர்க் பர்மிட் இஷ்யூ பண்ணுவோம். கம்பெனியோ ஏஜென்சியோ அல்லது வந்து மற்ற யாரோ வந்து ஒர்க் பர்மிட் எல்லாம் வந்து இஷ்யூ பண்ண மாட்டாங்க. ஸோ கவர்மெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒர்க் பர்மிட்டை இஷ்யூ பண்ணும். ஸோ அந்த இஷ்யூ பண்ணுறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 3 மாதம் 4 மாதம் கூட ஆகும் சில ஏரியாக்களில் சில கண்ட்ரியில் பொறுத்து. ஸோ அதனால வந்து ஒர்க் பர்மிட் வந்து வரணும். ஸோ அது வந்த அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த விசா ப்ராசஸ்க்கான டாக்குமெண்ட்ஸ் ஸோ எல்லாமே கவர் லெட்டர்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேரண்டி லெட்டர், வாரண்டி லெட்டர், அது போக அகாமடேஷன் லெட்டர், இந்த மாதிரி நிறைய சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து வச்சு அது கூட வந்து ஒர்க் பர்மிட் வச்சு நமக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க இந்த ஏஜென்சிஸ். ஸோ அதை நீங்கள் வச்சு அவங்க வந்து உங்களுக்கு அங்கே ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ப்ரொசீஜர் இருக்குது. விஎஃப்எஸ்ல வந்து அப்பாயின்மெண்ட் எடுக்கணும், இல்லை எம்பசியில் அப்பாயின்மெண்ட் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் எடுத்து அப்புறம் உங்களுடைய பர்சனல் டேட்டாஸ் வந்து பாஸ்போர்ட், ஃபோட்டோ, இன்சூரன்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெடிக்கல் சர்டிஃபிகேட், இந்த மாதிரி அந்தந்த விசா கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி அந்தந்த நாட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பர்சனல் டேட்டாஸும் வைக்கிற மாதிரி இருக்கும். பேங்க் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் வந்து அப்பாயின்மெண்ட் கிடைச்சி ஸோ நீங்கள் வந்து அங்கே சப்மிஷன் பண்ணி அப்புறம் விசா கிடைக்கணும். அது வந்து பெரிய ஒரு விஷயம். ஏன்னா யூரோப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்கும் வந்து ஈஸியாக வந்து விசா கொடுத்துட மாட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு 27 நாடை சேர்ந்த மிகப்பெரிய யூரோப்பியன் யூனியன் அப்படின்றதுனால பெரிய பெரிய வல்லரசு நாடெல்லாம் இங்கே இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் வந்து அன்ஸ்கில்டில் வந்து யாரும் நம்ம வந்து உள்ள விட்டுற மாட்டாங்க. ஸோ அதனால வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக பார்ப்பாங்க எம்பசியில். ஸோ உங்களுடைய பை லக் உங்களுக்கு வந்து எல்லாமே சரியாக அமைஞ்சு, உங்களுடைய டாக்குமெண்ட் சரியாக அமைஞ்சு, கம்பெனியோட டாக்குமெண்ட் சரியாக அமைஞ்சு, அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே லக்குன்னு ஒன்று இருந்தாக்க உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து விசா கிடைக்கும். ஸோ அப்படி கிடைச்சி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபைனலாக வந்து இங்கே உள்ளே வந்து என்ட்ரி ஆகி வேலை பார்க்க முடியும். அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு வந்து முழுக்க முழுக்க ஒர்க்கிங் விசா. சரிங்களா? ஸோ ஒர்க்கிங் விசாவில் தான் நீங்கள் வந்து வர முடியும். இப்படி நடக்கக்கூடிய ப்ராசஸ்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏஜென்சிஸ் வந்து நமக்கு தேவை. எந்தவித கம்பெனியோ அதில் வந்து தனிப்பட்ட நபரோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நபரை வந்து வேலைக்கு எடுத்து ஒரு அன்ஸ்கில்டுக்காக வந்து இவ்வளோ கஷ்டங்கள்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம முயற்சி பண்ணணும் அப்படின்றதான் நம்மளுடைய நோக்கம். அந்த மாதிரி தான் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம பண்ணி போட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த கான்செப்ட் முடிஞ்சதா? ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் எப்படி வந்து ஏஜென்சி வந்து உள்ள வராங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இதில் வந்து எந்த விதமான தவறுமே கிடையாது. இது வந்து பேசிக்காக நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக பேசுவோம். ப்ராக்டிக்கலாக வந்து இதுதான் இருக்கக்கூடிய நிலைமை. ஸோ அதனால வந்து கம்பெனி மூலிமா வந்து பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேரெக்டாக எந்த கம்பெனியும் வந்து உங்களை வந்து ஹையர் பண்ணாது. அது அன்ஸ்கில்டுக்கு வந்து மெனக்கெட்டு ஹையர் பண்ண மாட்டாங்க. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன ஒரு ஐடி பர்சன் அப்படின்னாக்கா எடுத்துங்களேன். ஒரு ஐடினாக்கா டேரெக்டாக கம்பெனியை வந்து அது அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுரும். அதுக்கு நம்ம அப்ளை பண்ணுவோம். ஒரு 10 அப்ளிகேஷன் வருது அப்படின்னு அது 10 பேருக்கு வந்து இன்டர்வியூ எடுத்து அதில் வந்து செலக்ட் ஆகினாங்கன்னா அதில் வந்து மேற்கொண்டு அவங்க பேசி ப்ரொசீஜர் பண்ணுவாங்க. சரிங்களா? பட் அன்ஸ்கில்டுக்கு வந்து அப்படி பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னாக்கா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். சாரி. ஸோ அதனால நல்லா புரிஞ்சுங்க. அதுக்கு தான் வந்து நமக்கு பெருசாக வந்து சிவி ரெடி பண்ணணும், நமக்கு வந்து பெரிய லெவலில் வந்து பயோடேட்டா ரெடி பண்ணணும், ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. நமக்கு சிம்பிளாக வந்து ஒரு பாஸ்போர்ட், ஒரு சிம்பிளான ஒரு சிவி இருந்தாலே போதும். ஏஜென்சி கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரியான வேகன்சிஸ் வந்து பண்ணி போடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நீங்கள் இந்த இவ்வளோ ப்ரொசீஜரும் முடிச்சுட்டு நீங்கள் இங்கே வரும்போது உங்களுக்கு அந்த வேலை இருக்குமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கும். அது வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கொடுக்கக்கூடிய வேலை வந்து ஒர்க் பர்மிட்டில் கொடுக்கக்கூடிய வேலை வந்து இங்கே இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்ப்போம். மைக் ஒர்க் பண்ணதை பார்த்துட்டேன். ஓகே, ஒர்க் பண்ணுது. ஸோ பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து நமக்கு ஒர்க் பர்மிட் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஏஜென்சி கம்பெனி மூலிமா அப்ளை பண்ணி நமக்கு வந்து வர்றதுக்கு வந்து 3-4 மாதம் ஆகிடும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னாக்கா அப்போ அந்த பர்டிகுலர் வேலைக்கு வந்து அந்த ஒர்க் பர்மிட் உங்களுக்கு இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ப்ரொடக்ஷன் ஜாப்க்கு வந்து இஷ்யூ பண்ணியிருப்பாங்க ஒரு கம்பெனியில். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து விசா கிடைக்கிறதுக்கு 6 மாதம் ஆகலாம், இல்லை அப்பாயின்மெண்ட் கிடைக்க ரொம்ப லேட் ஆகலாம். இந்த மாதிரி ப்ரொசீஜருக்கு வந்து நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஒரு 6 மாதம் கழிச்சு, இல்லை ஒரு 8 மாதம் கழிச்சு, இல்லை ஒரு வருஷம் கழிச்சு தான் வந்து உங்களுக்கு விசா கிடைக்குதுன்னு வச்சுப்போம். அப்படி இருக்கும்போது அந்த வேலை வந்து பர்டிகுலராக உங்களுக்கு இஷ்யூ பண்ணாங்க பார்த்தீங்களா ஒர்க் பர்மிட்டு, அந்த வேலை வந்து உங்களுக்காக காத்துட்டு இருக்கும் அப்படின்னு என்ன கேரண்டி? ஸோ அதில் வந்து ஒரு பேசிக்காக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு ஜென்ரலாக நம்ம யோசிக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த வேலை நமக்கு இருக்காது. அது வந்து யாரோ ஒருத்தர் வந்து ஆல்ரெடி பண்ணியிருப்பாங்க. இல்லை அது நம்ம அந்த ஓனரு அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து அந்த ஒரு வேகன்சிக்காக நீங்கள் வருவீங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து ப்ராசஸ் வந்து நடக்கும். ஸோ அப்போ இந்த ஒர்க் பர்மிட் வந்து என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஒர்க் பர்மிட் வந்து எதுக்கு அப்படின்னாக்கா இது வந்து ஃபுல்லாகவே நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லாமே வந்து விசா ப்ராசஸ்க்கான ஒரு ப்ரொசீஜர் தான். ஒரு உள்ள வர்றதுக்கான ஒரு என்ட்ரிக்கான ப்ரொசீஜர் தான் வந்து நடக்கும்.
ஸோ அதனால நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ ஏஜென்சிஸ் வந்து உங்களுக்கு பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க உள்ள வர்றதுக்கான ஒரு என்ட்ரி, ஒரு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ், ஒரு ஒர்க் பெர்மிட், ஸோ ஒரு விசா ப்ராசஸ் இதுக்கான ஹெல்ப் தான் பண்ணுவாங்களே தவிர, மத்தபடி நீங்க இங்க வந்துட்டு சப்போஸ் நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 6 மாசம் கழிச்சு, ஒரு 1 இயர் கழிச்சு அந்த ஒர்க் பெர்மிட்ல அந்த விசா கிடைச்சு வந்துருவாங்க. ஆனா அந்த வேலை அங்க இருக்காது. நான் வந்தேன், என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி நெறைய கேஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. அது எப்படி நடக்குது அப்படின்னாக்கா, இதுதான். யாரும் உங்கள ஏமாத்தலாம் கிடையாது. அந்த பர்ட்டிகுலர் வேலை வந்து நீங்க அப்ளை பண்ணும்போது நீங்க ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருப்பீங்க. இல்ல ஒரு 6 மாசம் முன்னாடி அப்ளை பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு ஒர்க் பெர்மிட் அப்ப கிடைச்சிருக்கும். ஆனா 1 வருஷம் கழிச்சு நீங்க அந்த விசா கிடைச்சு நீங்க வருவீங்க. அப்படி வரும்போது அந்த வேலை உங்களுக்காக காத்துட்டு இருக்காது. அந்த கம்பெனி இருக்கும். மேபி அந்த கம்பெனில வேற வேற வேலை குடுப்பாங்க. இல்ல அப்படின்னாக்க அந்த மேன் பவர் வந்து உங்கள வச்சுக்கிட்டு, உங்களுக்கு ஒரு அக்காமடேஷன் குடுத்துட்டு, உங்கள வந்து 1 மாசம் எங்கேயாவது தங்க வச்சுட்டு, இல்ல ஒரு 10 நாள் 20 நாள் இங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, வேற ஒரு வேலைய ஏற்பாடு பண்ணி குடுப்பாங்க. இல்ல வேற ஒரு கம்பெனி வந்து ஏற்பாடு பண்ணி குடுப்பாங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க எந்த கம்பெனிக்கு நீங்க போறீங்க, வேற கம்பெனி புது கம்பெனிக்கு போறீங்க அப்படின்னாக்கா, அங்க மறுபடியும் புதுசா வந்து உங்களுக்கு லோக்கல்ல ஒர்க் பெர்மிட் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து வேலைக்கு எடுப்பாங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டைம் எடுக்கும். ஸோ நீங்க வச்சிருந்த ஒர்க் பெர்மிட் வச்சுட்டு நம்ம இப்போ போலண்டுக்கு வரோம். ஒரு ஒர்க் பெர்மிட் நம்ம கொடுத்தாங்க 3 வருஷம் வேலிடிட்டி இருக்கிறாருக்கு. அந்த ஒர்க் பெர்மிட் வச்சுட்டு நீங்க மொத்தமா எல்லாம் எங்க வேணா நம்ம வேலை பார்த்துக்கலாம் அப்படி அர்த்தம் கிடையாது. அந்த ஒர்க் பெர்மிட் அந்த டாக்குமெண்ட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த விசா ப்ராசஸ்க்கான ஒரு டாக்குமெண்ட் ப்ராசஸ் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீங்க மறுபடியும் நீங்க இங்க வந்துட்டு நீங்க வேலைக்கு போகும்போது ஒரு புது கம்பெனி வேலைக்கு போறீங்க அப்படின்னாக்கா அந்த கம்பெனி உங்களுக்கு வந்து ஒர்க் பெர்மிட் இஷ்யூ பண்ணும். புதுசா அப்ளை பண்ணி மறுபடியும் வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு வேலைக்கு எடுப்பாங்க. ஏன்னா அதுதான் வந்து ரூல்ஸ். எந்த கம்பெனி நீங்க வேலைக்கு போறீங்களோ அந்த கம்பெனியோட ஒர்க் பெர்மிட் வந்து உங்களுக்கு வேணும். ஸோ அதனால இப்போ நீங்க வேலைக்கு போறீங்க, அன்ஸ்கில்டு ஜாப்க்கு ட்ரை பண்றீங்க அப்படின்னாக்க, இதுதான் வந்து ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம். நடைமுறையில் இருக்கிற விஷயத்த நான் வந்து பேசியிருக்கேன். ஸோ இதுல வந்து எந்த விதமான தப்பான விஷயங்கள்லாம் நான் பேசல. எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்க, கற்பனை கதையோ அந்த மாதிரிலாம் கிடையாது. ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல இப்போ நான் வந்த நிறைய பேரை நீங்க பார்த்துருப்பீங்க. நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3, 4 வருஷமா வந்து நம்ம இந்த யூடியூப் சேனல்ல போலண்ட பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ நிறைய வீடியோஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். நிறைய ஆடியன்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம வந்து ஏர்போர்ட்ல போய் ரிசீவ் பண்ணியிருப்போம். நிறைய அன்ஸ்கில்டு ஜாப்க்கு வந்து உங்களை வந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ எல்லாருடைய அந்த அனுபவத்தை தான் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்றேன். வந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, வேற ஒரு ஒர்க் பெர்மிட்ல வந்திருப்பாங்க. அந்த வேலைக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே இருந்திருக்காது. பட் இங்க வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வேற வேற வேலையில வேற வேற கம்பெனில போயிட்டு ஒர்க் பெர்மிட் எடுத்து அவங்களுக்கு சௌகரியத்துக்கு மாரி வேலை பார்ப்பாங்க. ஸோ வந்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு என்ட்ரி ஒரு ஒர்க் பெர்மிட்ல ஒர்க்கிங் விசால வந்திருப்பாங்க லீகலா. சரிங்களா? ஸோ எந்த விதமான பிரச்சனையுமே இல்லாம வந்திருப்பாங்க. ஆனா வந்து டூரிஸ்ட் விசாலயோ இந்த மாதிரி வரும்போது தான் நமக்கு பிரச்சனை இருக்கும். ஸோ அன்ஸ்கில்டுக்கு வரும்போது இந்த மாதிரி ஒர்க் பெர்மிட்ல அந்த வேலைக்கான ஒர்க்கிங் விசால வரும்போது எந்த வித பிரச்சனையும் இருக்காது. நீங்க வந்து இங்க வேற வேலை பார்த்துக்கலாம். வேற கம்பெனிக்கு போகும்போது அந்த கம்பெனில வந்து ஒர்க் பெர்மிட் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ அதை வச்சு நீங்க வந்து வேலை பார்த்துக்கலாம். ஸோ அதனால நீங்க வந்து குழப்பிக்க கூடாது. ஸோ நமக்கு வந்து வேலை கிடைச்சிச்சு, விசா அனுப்பிடுவாங்க, நமக்கு ஒர்க் பெர்மிட் வந்துச்சு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம இறங்கணும். இல்லை அப்படின்னாக்க நமக்கு ஒரே குழம்பும் என்ன விசா அனுப்புறேன்றாங்க, ஒர்க் பெர்மிட் அனுப்புன்றாங்க, நமக்கு வேலையும் கிடைக்கல, போகவும் இல்லை, இந்த மாதிரி ஏகப்பட்ட குழப்பங்கள் வரும். ஸோ ஓவராலா இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அன்ஸ்கில்டுக்கு நீங்க வரீங்க அப்படின்னா என்னென்ன தேவை அப்படின்னாக்க கண்டிப்பா வந்து ஒரு விஷயம் நல்ல ஒரு ஏஜென்சி வந்து உங்களுக்கு தேவை. ஸோ அவங்க தான் வந்து ப்ராப்பரா வந்து ஏன்னா நிறைய வந்து கெட்ட விஷயமும் இருக்கும், நல்ல விஷயமும் இருக்கும். எந்த ஒரு விஷயமும் எடுத்தாலும் கெட்டதும் நடக்கும், நல்லதும் நடக்கும். சரிங்களா? அந்த மாதிரி வந்து இந்த தொழிலையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஏஜென்சி இருக்காங்க, கெட்ட ஏஜென்சி இருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனால எல்லா தொழிலையும் வந்து நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு தேவை வந்து ஒரு நல்ல ஏஜென்சி தான். சரியா? அதனால நிறைய ஏஜென்சி நம்ம சப்ஸ்கிரைபர் வந்த நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏஜென்சி வழியா தான் வந்திருக்காங்க. யாருமே வந்து டைரக்டா வந்து கம்பெனி அப்ரோச் பண்ணி எல்லாம் யாருமே வர கிடையாது. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜென்சி அணுகி தான் அது மூலியமா தான் வந்திருக்காங்க. ஸோ அதனால உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஏஜென்சி தேவை. அது நீங்க தான் வந்து கண்டுபிடிக்கணும். நம்ம யாரையாவது ரெக்கமெண்ட் பண்ணாக்க நம்ம மேல பழிய போட்டு நம்மளே திட்டிட்டு போயிடுறீங்க. ஸோ அதனால நமக்கு அந்த வேலை வேணாம். நம்ம யாரையும் ரெக்கமெண்ட் பண்றதில்ல. அதனால நீங்க தேடி கண்டுபிடிங்க. ஒரு நல்ல ஏஜென்சியை வந்து கண்டுபிடிங்க. ஒரு ரீசனபிளான பிரைஸ் பண்றக்கூடிய ஒரு ஏஜென்சி வந்து உங்களுக்கு தேவை. ஸோ நல்ல ஒரு ஏஜென்சி உங்களுக்கு முதல்ல தேவை. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தேவையானது வந்து பொறுமை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல விசா ப்ராசஸ்க்கு வந்து டைம் வந்து யாருமே சொல்ல முடியாது. 6 மாசம் ஆகலாம், 8 மாசம் ஆகலாம், 1 வருஷம் கூட ஆகலாம். சரிங்களா? ஸோ அதனால பொறுமை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாரும் வந்து என்ன நினைக்கிறீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம ஒரு வீடியோ பார்த்துட்டோம், இன்னைக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லை, எனக்கு கனவு வந்துச்சு, இன்னைக்கு ஆசை வந்துச்சு, நான் வந்து யூரோப் போகணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு நாளைக்கே போயிட்டு அப்ளை பண்ணாங்க ஒரு 10 நாள் 15 நாள்ல கிளம்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படியெல்லாம் வந்து சாத்தியமே கிடையாது. யூரோப்பை பொறுத்த வரைக்கும் அது ஸ்கில்டில் வரவங்களுக்கு அந்த மாதிரி தான் வந்து சாத்தியம் கிடையாது. சரிங்களா? மினிமம் வந்து ஒரு 2-3 மந்த்ஸாவது வெயிட் பண்ணாதான் வந்து நடக்கும் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா. ஸோ அதனால பொறுமை ரொம்ப 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 அவசியம். ஏன்னா ஒர்க் பெர்மிட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 3-4 மாசம் ஆயிடும் வர்றதுக்கு. அப்படின்னும் போது உங்களுக்கு பொறுமை இல்லை அப்படின்னாக்கா தயவு செஞ்சு வந்து முயற்சி பண்ணாதீங்க. ஸோ பொறுமை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பணம். பணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஸ்கில்டு ஜாப்க்கு வர்றவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே வந்து
கம்பெனியே வந்து டைரக்டா வந்து ஒரு ஃப்ளைட் டிக்கெட்டோ அல்லது அகாமடேஷனோ இல்ல மத்த சாப்பாடு செலவுக்கோ இல்ல மத்த விஷயங்களுக்கோ வந்து எதுக்குமே வந்து கம்பெனி வந்து ப்ரொவைட் பண்ணாது. ஸ்கில்டுக்கு வரவங்களுக்கே அப்படி பெரும்பாலும். அப்படி இருக்கும்போது அன்ஸ்கில்டு ஜாப்க்கு நம்ம வரவங்களுக்கு வந்து யார் வந்து பணம் கொடுப்பா? இந்த விசா ப்ராசஸ்க்கான பணம் யார் கொடுப்பா? அப்பாயின்மெண்ட்டுக்கு பணம் யார் கொடுப்பா? அப்புறம் வந்து விசா ஃபீஸுக்கு யார் பணம் கொடுப்பா? அப்புறம் ஏஜென்சிக்கு வந்து சர்வீஸ் சார்ஜுக்கு யார் காசு கொடுப்பா? ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு ஒரு ப்ராக்டிக்கலா வந்து திங்க் பண்ணுங்க சரிங்களா? ஏன்னா வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, ஸோ என்ன மாதிரி பல பேர் வந்து வெளிநாட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ அவங்க கிட்ட வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி நமக்கு வேலை வாங்கி கொடுத்துருவாங்களா? ஸோ இவங்க ரெக்கமெண்ட் பண்ணி வேலை வாங்கி கொடுத்துருவாங்களா? ஓ, இந்த தம்பி விசா அனுப்ப மாட்டாரா? இந்த அண்ணன் விசா அனுப்ப மாட்டாரா? ஏன் இவன்லாம் விசா அனுப்பக்கூடாதா? அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன வேற திட்டுறீங்க. ஏன்னு தெரியல. நான்லாம் நானும் இமிகிரேஷன் லாயரா இல்ல இமிகிரேஷன் கவுன்சிலேட்டா நான் வந்து உங்களுக்கு வந்து விசா அனுப்புறதுக்கு சொல்லுங்க. விசாலாம் அப்படி யாரும் அனுப்ப முடியாது. ஏஜென்சி நினைச்சா கூட விசா அனுப்ப முடியாது யூரோப்பை பொறுத்த வரைக்கும். ஸோ எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, நம்ம இங்க இருக்கிறவங்க யாராவது விசா அனுப்பிடுவாங்கன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் விசாலாம் யாராலையும் உங்களுக்கு வந்து அனுப்ப முடியாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. யூரோப்பை பொறுத்த வரைக்கும் விசாவை உங்களுக்கு யாரும் அனுப்ப முடியாது. விசா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னாக்க எம்பசி தான் ப்ரொவைட் பண்ணும். ஸோ அதனால இங்க இருக்கக்கூடிய ஆட்களை யாரையும் வந்து நீங்க பெருசா வந்து தலையில தூக்கி வச்சுட்டு நினைச்சுக்காதீங்க. அவங்க எல்லாம் யாரும் வந்து வானத்துல இருந்தாலும் குச்சில்ல. என்னெல்லாம் வந்து நீங்க வந்து சாதாரண ஆள் நான்லாம் சரிங்களா? ஸோ அதனால வந்து பெருசா நீங்க தான் பெரிய ஆள். ஸோ அதனால உங்களுடைய தன்மானத்தையும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் என்னைக்குமே விட்டு கொடுத்துறாதீங்க. ஒரு ப்ராப்பரான முயற்சியில இருங்க. அதனால இங்க வந்துட்டாங்க அப்படின்றதுனால நாங்களாம் பெரிய ஆள் கிடையாது. நாங்களும் வந்து அங்க இருந்து தான் வந்திருக்கோம். கஷ்டப்பட்டு நிறைய விஷயங்களை செஞ்சுதான் இங்க வந்து ஏதோ வந்து பொழைச்சிட்டு இருக்கோம். அப்படின்னும் போது எல்லாராலையும் முடியும். பட் அதுக்கான ப்ராப்பரான வழியில வாங்க அப்படின்றத என்னுடைய வேண்டுகோள். அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற ஆளுங்க கிட்ட கெஞ்சாதீங்க. தயவு செஞ்சு கெஞ்சாதீங்க. ஏன்னா இவங்களால முடியாது. முடியாது மீன்ஸ் ஒரு கைட் பண்ணலாம். பெரும்பாலும் ஒரு ஏஜென்சி என்ன பண்ணுவாங்க, ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி கொடுப்பாங்க, ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க, ஒரு கைடன்ஸ் பண்ணுவாங்க, உங்களுக்கு தெரியாத விஷயங்களை வந்து ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போ நானும் இருக்கட்டும், மற்ற ஆளோட யாராக இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன உதவிகள் தான் வந்து பண்ணுவாங்களே தவிர, மற்றபடி விசாவே கொடுக்க முடியாத அளவுக்கெல்லாம் வந்து யாராலையும் வந்து முடியாது. ஸோ அதனால தான் சொல்றேன், உங்களுடைய என்ன சொல்றது, தன்மானத்தை நீங்களே வந்து குறைச்சிக்காதீங்க. கெஞ்சி இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு டீசெண்டான ஒரு ரிக்வெஸ்ட் அவ்வளவுதான். மற்றபடி வந்து வேற எதுவும் வந்து யாராலையும் வந்து பண்ணிட முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் அவங்களுடைய பர்சனல் வேலை, அவங்களுடைய எல்லாருக்கும் வந்து அவங்களுடைய வேலை தானே முக்கியம், அவங்களுடைய குடும்பம் முக்கியம் இல்லையா? ஸோ அதனால அவங்க வேலையை தான் பார்ப்பாங்க. ஸோ ஏஜென்சி மட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருசா வந்து எல்லாத்துக்கும் நமக்கு வந்து தெரிஞ்சிடாது. ஒரு அப்ளிகேஷனே ஃபில்அப் பண்ண தெரியல நமக்கு. ஸோ அப்போ நமக்கு ஒரு ஒரு ஆளுடைய ஹெல்ப் தேவைப்படுது இல்லையா? நமக்கு இங்கிலீஷ் பெரிய பேச தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு ஆளுடைய ஹெல்ப் தேவைப்படும். ஸோ அதனால வந்து ஏஜென்சி வந்து ஹெல்ப் இல்லாம நம்ம வந்து வர முடியாது, பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து நம்ம ஏஜென்சிக்கெல்லாம் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி பேசல. இருக்கக்கூடிய நடைமுறையை வந்து நான் வந்து பேசுறேன். நீங்க உங்க நண்பர்கள்கிட்டயோ இல்ல நிறைய பேர் வந்தவங்ககிட்ட யார்கிட்ட வேணா கேட்டு பாருங்க. பெரும்பாலும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அன்ஸ்கில்டு ஜாப்க்கு வந்தவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஏஜென்சி வழியா தான் வந்து வந்திருப்பாங்க. அடுத்து உங்களுக்கு முக்கியமா தேவையான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்கு. கண்டிப்பா லக் வந்து எல்லாருக்குமே தேவைப்படுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க இவ்வளவு விஷயங்கள் பண்ணி ஏஜென்சிக்கு ஃபீஸ் கொடுத்து அப்புறம் வந்து விசா ப்ராசஸ் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்து டாக்குமெண்ட்லாம் ப்ராப்பரா எல்லாமே சப்மிஷன் பண்ணாலும் கூட சில காரணங்களுக்காக பல காரணங்களுக்காக வந்து விசா வந்து ரிஜெக்ஷன் ஆகும். ஸோ அதனால உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து லக்கு தேவை. ஸோ அது இருந்தாதான் உங்களுக்கு விசாவும் கிடைக்கும். ஸோ அதனால பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். பணம் முக்கியம், நல்ல ஏஜென்சி முக்கியம், நல்ல கைடன்ஸ் முக்கியம். அது இல்லாம உங்களுக்கு செல்ஃப் கான்பிடென்ட்டும் உங்களுக்கு தெளிவான ஒரு எண்ணமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை தவிர்த்து உங்களுக்கு லக்கும் இருந்தாக்க கண்டிப்பா வந்து விசா வந்து கிடைக்கும். ஸோ அதனால தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அதுல உள்ள நெளிவு சுழிவு கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்தையும் வந்து தாங்குற நிலைமையில இறங்குங்க. இல்லை அப்படின்னாக்கா ரொம்ப நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கு அடுத்து எல்லாத்தோட முக்கியமான ஒரு விஷயம் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மன தைரியம் இல்லாம இறங்காதீங்க. ஏன் அப்படின்னாக்க எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்க இறங்கும் போது அதுல வெற்றியும் இருக்கும் தோல்வியும் இருக்கும் சரிங்களா? அதனால வந்து தோல்வி அடைஞ்சா அதை எப்படி ஏத்துக்கிறது அப்படின்ற மனதைரியம் வேணும். அதே மாதிரி வெற்றி அடைஞ்சா அதை நம்ம எப்படி பார்த்து ஏத்துக்கிறது அப்படின்ற மனதைரியமும் வேணும். ஸோ அதனால வந்து மனதைரியம் இல்லாதவங்க வந்து இறங்காதீங்க. ஏன்னா வெற்றியும் இருக்கும் தோல்வியும் இருக்கும். ஸோ விசாவும் கிடைக்கும், விசா கிடைக்காமலும் போகும். ஸோ அப்போ வந்து விசா கிடைச்சா சந்தோஷப்படுற நம்ம, விசா கிடைக்கல அப்படின்னாலும் நம்ம அந்த வருத்தத்தை நம்ம எப்படி ஏத்துக்கணும் அப்படின்றது நம்ம வந்து தயாரா இருந்துக்கணும். இல்லை அப்படின்னாக்க நம்ம பின்னாடி கஷ்டப்படுவோம். அந்த ப்ராக்டிக்கலான ரியாலிட்டி லைஃப் நம்ம வந்து புரிஞ்சுக்கல அப்படின்னா. அப்புறம் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னாக்கா இந்த அன்ஸ்கில்டு ஜாபுக்கு வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து சிவி பெரிய லெவலில் ப்ரொஃபைல் ரெடி பண்ணணும், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்றாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு வந்து உண்மைன்னு எனக்கு தெரியல. பட் என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அன்ஸ்கில்டு ஜாப் வந்து பெரிய லெவலில் வந்து உங்களுக்கு எஜுகேஷனோ சிவியோ அதெல்லாம் தேவைப்படாது. ஸோ 10th முடிச்சவங்க, +2 முடிச்சவங்க, கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கிறவங்க, நீங்க வந்து டிகிரி முடிக்கல, இதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது அன்ஸ்கில்டு ஜாபுக்கு வர்றவங்களுக்கு. ஸோ சாதாரண ஒரு பாஸ்
போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு சிம்பிளான ஒரு சிவி இருந்தாலே போதும். அந்த மற்ற விஷயங்கள்லாம் வந்து ஏஜென்சி பார்த்துப்பாங்க. நீங்க போகக்கூடிய ஏஜென்சிஸ் வந்து உங்களுக்கு வந்து கைட் பண்ணி எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏன் ஏஜென்சி தேவை அப்படின்றத நிறைய விஷயம் இவ்வளோ நேரம் நம்ம பேசியிருக்கோம். ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஏன் தேவைப்படுறாங்க அப்படின்னாக்கா நமக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ண தெரியாது. ஒரு எம்பசினா என்ன தெரியாது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விசா என்னன்னு தெரியல, ஒர்க் பர்மிட்னா என்னன்னு தெரியல, அந்த ப்ராசஸ் என்னன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அப்போ கண்டிப்பா நமக்கு வந்து ஒரு ஆள் தேவைப்படுது. ஸோ அதுதான் வந்து ஏஜென்சி. ஸோ அவங்க பண்ணக்கூடிய பிசினஸ், அவங்க பண்ணக்கூடிய வேலை. ஸோ அதுல வந்து அவங்க ஃபீஸ் வாங்குறாங்க, ஃபீஸ் வாங்கல, அதுக்குள்ள நான் போல. அது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பர்சனல் விஷயம். எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பணத்துக்காக தான் வேலை செய்றாங்க. ஸோ அப்படின்னும் போது அது அவங்களுடைய பிசினஸ். ஸோ அப்படி இருக்கும்போது நல்ல ஒரு ஏஜென்சி வந்து கண்டிப்பா தேவை. நல்ல ஒரு கைடன்ஸும், நல்ல ஒரு ஹெல்ப்பும் வந்து உங்களுக்கு இருந்தா மட்டும் தான் நீங்க வந்து அந்த ப்ராசஸ் வந்து கடைசி வரைக்கும் நீங்க அந்த எம்பசிக்குள்ளேயோ அல்லது விஎஃப்எஸ்குள்ளேயோ வந்து போயிட்டாவது வர முடியும். இல்ல அப்படின்னாக்க நம்ம பாதியிலே நின்றுவோம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால வந்து கவனமா வந்து அன்ஸ்கில்டுக்கு வர்றவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ப்ரொசீஜர்லாம் தெரிஞ்சுட்டு வாங்க. இந்த ஏஜென்சியை செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேக்கா கிடைக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப யூரோப்ல நீங்க போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2000 யூரோ சம்பளம், 2500 யூரோ சம்பளம் அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் வந்து அங்க போனீங்கன்னா, உங்களுக்கு சாப்பாடு ஃப்ரீ, இலவசமா வந்து தங்குற இடம் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ரீயா குடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க பார்த்தாவே நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா, இங்க இருக்கக்கூடிய ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா, 2000 யூரோ, 2500 யூரோ அப்படின்றது வந்து பெரிய விஷயம். சரிங்களா? ஸோ அதனால வந்து அவ்வளவெல்லாம் வந்து அன்ஸ்கில்டு ஜாப்க்கு வரவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். 2000 யூரோ, 2500 யூரோலாம் வந்து மிகப்பெரிய பணம். ஸோ அதனால வந்து அதெல்லாம் வந்து ஒரு அன்ஸ்கில்டு லேபருக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னாக்கா, அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த மாரி சொல்றவங்கள வந்து பார்த்தாலே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஓ! அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அந்த மாரியான ஆட்கள்கிட்ட போயிட்டு மாட்டிக்காதீங்க. கண்டிப்பா வந்து ஒரு மினிமம் சேலரி தான் வந்து இங்க இப்போ போலண்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ரூ. 1,00,000ன்றது ஒரு டீசென்ட்டான சேலரி. என்ன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு அன்ஸ்கில்டு ஜாப்க்கு ஒரு வேர் ஹவுஸ்ல இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். ஒரு 80,000 கிடைக்கும், இல்ல 1,00,000 கிடைக்கும். இல்ல வேற கம்பெனிய பொறுத்து ஒரு 1,20,000 இந்த மாரி கூட கிடைக்குமே தவிர, மத்தபடி 2,00,000, 2,50,000, 3,00,000 இந்த மாரிலாம் வந்து அன்ஸ்கில்டு ஜாப்க்குலாம் வந்து கிடைக்காது. அப்புறம் நமக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு கற்பனை மைண்ட்ல வந்து ஒரு கதை இருக்கும் இல்லையா? ஒரு யூரோப்பு இல்ல ஒரு வெளிநாடு அப்படின்னாக்கா, அங்க இருக்கக்கூடிய விஷயமே வேற. அப்படியே ஹைட்டான பில்டிங்கு, ஹை ஸ்டைலான லைஃப் ஸ்டைலு வேற மாரி இருக்கும். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் இருக்கும் தான். இல்லாமலாம் கிடையாது. பெரிய பெரிய சிட்டீஸ்ல பியூட்டிஃபுல்லான சிட்டீஸ் எல்லாம் நிறையவே இருக்கு. இல்லாம இல்ல. பட் நம்ம வேலை செய்ற இடம் வந்து அப்படி இருக்குமான்னு சொல்லி எல்லாருக்கும் அப்படி அமைஞ்சிராது. ஏன்னா ஸ்கில்டு ஜாப்க்கு போறவங்க பெரிய பெரிய சிட்டிய செலக்ட் பண்ணுவாங்க. அன்ஸ்கில்டு போறவங்க நீங்க செலக்ட் பண்ண முடியாது சிட்டிய. ஏன்னா அது வந்து ஃபேக்டரி எங்கெங்கயோ இருக்கும். ஒரு டவுன்ல இருக்கும். ஒரு வில்லேஜ்ல இருக்கும். பஸ்ஸே போக முடியாத இடத்துலலாம் கூட இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இருக்காது. ஸோ அப்படி போகும்போது நீங்க டக்குன்னு அப்செட் ஆயிடுவீங்க. ஸோ அதனால குளிர் பிரச்சனை வரும், வெதர் கண்டிஷனு, அப்புறம் சாப்பாடு, லாங்குவேஜ், அப்புறம் வந்து நமக்கு ஹோம் சிக் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி தாண்டி தான் வந்து நீங்க இங்க வந்து வேலை செஞ்சாகணும். ஸோ அதனால வந்து இதெல்லாம் மைண்ட்ல கொஞ்சம் வச்சுக்கிட்டு வாங்க. எடுத்த உடனே நம்ம பெருசா வந்து நினைச்சிட்டு நம்ம போன உடனே இறங்கின உடனே வந்து நமக்கு வேலை கிடைச்சிடும். அடுத்த நாளே வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு மாசத்துல வந்து நமக்கு ரூ. 1,00,000 சம்பளம் வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு கற்பனையில வந்தீங்க அப்படின்னாக்கா கடைசி வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா இங்க வந்துட்டு இம்மிடியட்டா வந்து எந்த ஒரு கம்பெனியும் வந்து உங்களை வேலைக்கெல்லாம் கூட்டு போகாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அவங்க வந்து வெயிட் பண்ண வைப்பாங்க, 10 நாள் வெயிட் பண்ண வைப்பாங்க, ஒரு மாசம் வெயிட் பண்ண வைப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வேலை கிடைக்கும். கிடைச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு பொசிஷன்ல தான் வந்து உங்களுக்கு அட்மாஸ்பியர் இருக்கும். சரி பிரதர். அப்போ ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா, அப்ப நீங்க சொல்றத வச்சு பார்த்தா ஏஜென்சி இல்லாம வர முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஏஜென்சி இல்லாமலும் வர முடியும். எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, மேபி உங்களுடைய நண்பர்களோ, உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ யாராவது ஏதோ ஒரு கம்பெனில வேலை செய்றாங்க அப்படின்னாக்க, ரெக்கமெண்ட் பண்ணி அவங்க வேலைலாம் எடுத்து குடுக்க முடியாது. ஸோ மேபி ஒரு வேக்கன்சி இருக்கு அப்படின்னாக்க, ஸோ அந்த ஹெச்ஆரோ இல்ல அவங்களோ யாரோ க்ளோஸா இருந்தாக்க, இல்ல அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஏஜென்சி இருந்தாக்க, கம்மி ஒரு சர்வீஸ் சார்ஜ்ல வந்து உங்களுக்கு மேபி வந்து ஒர்க் பெர்மிட் வந்து இஷ்யூ பண்ணி குடுக்கலாம், இல்ல வாங்கி குடுக்கலாம். மத்தபடி வந்து எப்படி பார்த்தாலும் விசா ப்ராசஸ்ன்றது ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து சேம் தான். ஸோ அதுல போயிட்டு நம்ம வந்து மாட்டிப்போம். ஸோ முன்ன பின்ன என்னன்னா, இது வந்து அந்த காஸ்ட் ஆஃப் சர்வீஸ் சார்ஜ் தான் வந்து ஒரு டிஃபரெண்ட் வருமே தவிர, மத்தபடி வந்து வேற எந்த டிஃபரன்ஸும் இருக்காது. ஸோ அதனால உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த ஒர்க் பெர்மிட் வாங்கி குடுத்து, இந்த மாரி பண்ணாக்க ப்ரொசீஜர் வந்து கொஞ்சம் செலவு கம்மியாகும். பட் மத்தபடி வந்து அதுலயும் வந்து போயிட்டு பார்த்தீங்கன்னா, அப்பாயின்ட்மென்ட் எடுக்கணும். எம்பசியோட ப்ரொசீஜர் இருக்கு. அப்புறம் விசாக்கு ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கும். அப்புறம் நெறைய டாக்குமெண்ட் ப்ராசஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிப்பாங்க. சரியா தெரியாம போயிடும். ஸோ அப்ப மறுபடியும் வந்து யார் பண்றாங்களோ அவங்களே நம்ம போய் ஆகணும். ஸோ அதனால வந்து ஏஜென்சியே இல்லாம வர முடியாதுன்னு சொல்ல முடியும். உங்களுக்கான ஒரு சுயமான ஒரு அந்த பர்ட்டிகுலர் விசா ப்ராசஸ்ல வந்து நாலேஜ் இருந்துச்சுனாக்க, நீங்களே வந்து நிறைய விஷயங்கள் படிச்சு, தெரிஞ்சு பண்ணணும் அப்படின்னாக்க நீங்க செல்ஃபா பண்ணலாம். இல்ல அப்படின்னும்போது நம்ம வந்து ஒருத்தருடைய உதவிய வந்து நாடிதான் ஆகணும். வேற வழி கிடையாது. சரி மக்களே, இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, வழக்கம் போல நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசியிருக்கோம். இந்த வீடியோ நான் முழுசா வந்து பண்ணதுக்கான காரணமே வந்து அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு வந்து நிறைய நண்பர்கள் வந்து நம்மகிட்ட கேட்குற விஷயம் வந்து, இந்த சிவி ரெடி பண்ணணும். ஸ்பெஷலா வந்து இன்டர்வியூ எடுப்பாங்களா? முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கூகுள் இன்டர்வியூ எடுப்பாங்களா? ஜூம் இன்டர்வியூ எடுப்பாங்களா? அப்படின்லாம் கேட்குறாங்க. ஸோ அப்படிலாம் வந்து பெரும்பாலும் எடுக்க மாட்டாங்க. இந்த அன்ஸ்கில்டு ஜாபுக்கு வர்றவங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள வந்து இன்டர்வியூ எடுத்து என்ன பண்ண போறாங்க சொல்லுங்க?
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஜூம் மீட்டிங்ல வச்சியோ அல்லது வந்து உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு கூகுள் மீட்ல வச்சோ உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து எப்படி எடுப்பாங்க, என்ன கேள்வி கேட்பாங்க அதில் போயிட்டு உங்களுக்கு என்ன தெரியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பைத்தான் தெரியும், ஜாவா தெரியும், இல்லை வந்து உங்களுக்கான டெக்னிக்கல் கொஸ்டின் கேட்க போறாங்க சொல்லுங்க. உங்ககிட்ட என்ன போய் கொஸ்டின் கேட்க போறாங்க. அதனால பெரும்பாலும் என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இன்டர்வியூ எடுக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் அந்த லோக்கல் ஏஜென்சியும் இங்க இருக்கக்கூடிய ஏஜென்சியும் டைப் வச்சுட்டு ஸோ உங்களை பெருசா ஒரு பெரிய ப்ராசஸ் நடக்கிற மாதிரி வந்து காட்டுறதுக்காக வேணா வந்து அப்படி பண்ணுவாங்களே தவிர மற்றபடி வந்து அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால இன்டர்வியூலாம் வந்து பெருசாலாம் உங்களுக்கு இருக்காது. அது போக உங்களுக்கு இந்த மெடிக்கல்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா பெருசா வந்து பெரிய மெடிக்கல் டெஸ்ட்லாம் ஒன்றும் இல்லைங்க. எந்த ஒரு ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு மருத்துவமனை ஒரு மருத்துவர்கிட்ட போயிட்டு ஒரு ஜென்ரலா உங்களுக்கு வந்து நீங்க எந்த ஒரு அந்தந்த நாட்டுக்கு அந்தந்த விசாவை பொறுத்து ஸோ எந்த டிசிஷும் வந்து இந்த நாட்டுக்குள்ள நீங்க வந்து எடுத்துட்டு வரல அப்படின்னு ஒரு ஜென்ரலான ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட் தான் கேட்பாங்க தவிர அதுக்கு வந்து நீங்க மெடிக்கல் போடணும் அப்படின்னு சொல்லி பெரும்பாலும் கிடையாது. ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் இந்த மாதிரியான பேங்க் ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதுதான் இருக்குமே தவிர மற்றபடி வந்து உங்களுக்கு மீட்டிங் எடுத்து இன்டர்வியூ எடுப்பாங்க அப்படின்லாம் கிடையாது. அன்ஸ்கில்டுக்கு வந்து யாரும் இன்டர்வியூலாம் பெருசாக வந்து எடுக்க மாட்டாங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எனக்கு வந்து ஒர்க் பர்மிட் வந்துருச்சு, எனக்கு இந்த கம்பெனிலேருந்து ஆஃபர் லெட்டர் வந்துச்சு, எனக்கு இந்த கம்பெனிலேருந்து வேலை கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேன் பவர் ஏஜென்சிஸ் தான். ஸோ யாருமே வந்து எந்த ஒரு ஹெச்ஆர்ஓ அல்லது டைரக்டா வந்து கம்பெனியும் வந்து உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் அனுப்பாது, ஹையர் பண்ணாது. உங்ககிட்ட வந்து இந்த மெயிலில் பேசுறது இந்த மாதிரியான சேட் பண்றது இதெல்லாம் வந்து அவங்க பண்ண மாட்டாங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வியா ஏஜென்சிஸ் தான். ஸோ இங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய மேன் பவர் ஏஜென்சிஸ் தான் வந்து உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த சர்வீஸ் பத்தி பேசுவாங்க. சரி மக்களே, இந்த வீடியோ வந்து நான் நிறைய பேசிட்டேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தா நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ மறக்காம உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்ல பண்ணுங்க. இந்த வீடியோல வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேசியிருக்கோம். பிடிச்சிருந்தா உங்களுடைய ஹார்ட் வந்து போட்டு விடுங்க கமெண்ட் பாக்ஸ்ல. ஒரு நல்ல 4 வார்த்தையா சொல்லுங்க நம்மளை பத்தி நம்ம வீடியோ பத்தி. ஸோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம பண்ணி போறது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி மக்களே, இன்னும் அடுத்தடுத்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னும் நான் வந்து இந்த போலண்டை பத்தி நான் இந்த ஒர்க் பர்மிட் அப்புறம் இந்த விசா ப்ராசஸ் இதுக்கான விஷயங்கள் அப்புறம் வந்து யாரை முயற்சி பண்ணணும் எப்படி முயற்சி பண்ணணும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நான் டீட்டெயிலாக வந்து இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்றேன். ஸோ உங்களுடைய ஆதரவு வந்து வழக்கம் போல நமக்கு தெரிவிச்சுட்டே இருங்க. கடைசியாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. என்னைக்குமே தன்னம்பிக்கை வந்து கையில விட்டுறாதீங்க. நம்மளுடைய இதயம் எப்படி துடிச்சிட்டு இருக்கோ, நம்ம ரத்தம் எப்படி நம்ம உடம்புல ஓடிட்டு இருக்கோ, நம்ம எப்படி உயிரோடு இருக்கோமோ அதே மாதிரி நம்ம எப்படி சுவாசிச்சுட்டு இருக்கோமோ அதே மாதிரி தாங்க முயற்சி அப்படின்றது வந்து நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நம்ம மூச்சு விடாம இருந்தோம் அப்படின்னாக்க நம்மளை வந்து பணம்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்மளை வந்து முயற்சி இல்லாம அப்படி இருந்தோம்னாக்க நம்ம வாழ்க்கையில எதுவுமே வந்து நடக்காது. ஸோ கடைசி வரைக்கும் நம்ம வந்து ஓடிட்டே தான் இருக்கணும். சரிங்களா? ஸோ அதனால வந்து முயற்சியை என்னைக்குமே கைவிட்டுறாதீங்க. முயற்சி 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 விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. ஸோ அதனால எல்லாரும் வந்து வாழ்க்கையில வெற்றி பெறணும் அப்படின்னாக்க பொறுமை ரொம்ப முக்கியம், ஃபோக்கஸ் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உழைக்கணும். கண்டிப்பா வந்து முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். யாரையும் வந்து எதுக்குமே வந்து பிளைம் பண்ணவே கூடாது. நம்மளே வந்து பிளைம் பண்ணிக்கிட்டு நம்மளே திருத்திக்கிட்டு நம்மளே வந்து என்கரேஜ் பண்ணி நம்மளே வழி நடத்தி போயிட்டே இருக்கணும். ஸோ அப்பதான் வந்து நம்ம வாழ்க்கையில வந்து ஜெயிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்களுடைய ஆதரவு தெரிவிங்க. ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ நிறைய நண்பர்கள் வந்து நமக்கு வந்து மெசேஜ் பண்றீங்க இன்ஸ்டாகிராம்ல ஆகட்டும் கமெண்ட்ல ஆகட்டும். ஸோ ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்குறீங்க. ஸோ பர்சனலாக வந்து பேச சொல்றீங்க. ஸோ நமக்கு வந்து இருக்கிற நேரம் இன்மையினால யாருக்கு வந்து நம்மளால பேச முடியல, அதனால யாரும் தப்பா எடுத்துக்கலாம். ஸோ அதை மீறி நிறைய பேர் கேட்கறதுனால ஸோ உங்களுக்கு பர்சனலாக உங்களுக்கு வந்து ஒரு கன்சல்டேஷன் மாதிரி வேணும். ஸோ எனக்கு பர்சனலாக வந்து பேசுங்க, என் கூட வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து புரியல, எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னாக்க அந்த மாதிரி கேட்கக்கூடிய நண்பர்களுக்கு ஜென்யூனான ஆட்களுக்கு வந்து நான் வந்து ஒரு ஆஃபர் சொல்றேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கன்சல்டேஷன் மாதிரி நான் வந்து கொடுக்கலான்னு இருக்கேன் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பெய்டு கன்சல்டேஷன் தான். ஸோ ஏன்னா என்னுடைய நேரத்தையும் என்னுடைய நாலேஜையும் நான் வந்து வேல்யூ பண்ணுறேன். ஸோ நான் வந்து மதிக்கிறேன். ஸோ அதனால அதுக்கான ஒரு வேல்யூ ஒன்று இருக்கு. ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னாக்கா என் கூட பேசணும் அப்படின்னாக்கா இந்த கீழே தெரியக்கூடிய இமெயில் ஐடியிலையும் இந்த இன்ஸ்டாகிராம் ஐடியிலையும் கான்டாக்ட் பண்ணுங்க. பெய்டு கன்சல்டேஷன் ஐ எம் ரெடி ப்ரோ அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் போடுங்க. நான் வந்து உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுறேன். ஸோ மெயிலில் உங்களுடைய ஃபோன் நம்பரையும் ஆட் பண்ணி எனக்கு இந்த மெசேஜ் மட்டும் நான் இங்கே அனுப்புங்க. நானே வந்து உங்களுக்கு கால் பண்ணி டீட்டெயில் நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கான என்ன டவுட்ஸ் இருக்கோ நம்ம வந்து அதில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கான ஹெல்ப்பை வந்து நான் அதில் பண்ணுறேன். ஸோ நாலேஜையும் நான் வந்து டேரெக்டாக வந்து ஒரு கன்சல்டேஷன் மாதிரி கொடுக்குறேன். பட் நல்லா ஞாபகம் வச்சுங்க, பெய்டு தான். பட் ஏன்னா வந்து நான் என் நேரத்தை வந்து நான் வீணடிக்க நான் விரும்பல. அதே மாதிரி உங்களுடைய நேரத்தையும் வந்து நீங்கள் வீணடிக்காதீங்க. ஏன்னா எப்பயுமே டைம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப வேல்யூபுல்லான விஷயம். ஸோ நான் என்னுடைய டைமையும் என்னையும் நான் மதிக்கிறேன். ஸோ அதனால தான் வந்து நான் வந்து காசு கேட்குறேன் என்னுடைய நேரத்துக்கும் என்னுடைய வேலைக்கும். ஸோ அதே மாதிரி உங்களுடைய வேலைக்கும் உங்களுடைய நேரத்துக்கும் நீங்களும் காசு கேளுங்க. அப்பதான் வந்து வாழ்க்கையில முன்னேற முடியும். எல்லாருமே வந்து வேலை செஞ்சா அதுக்கான வேல்யூ இருக்கணும்.
ஏன்னா நீங்க வந்து ஒரு இடத்துல வேலை செய்றீங்க அப்படின்னாக்க சம்பளத்துக்காக தான் வேலை செய்றீங்க. நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க அப்படின்னாக்க காசுக்காக தான் வேலை பார்க்குறீங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலான ஒரு ஹியூமன் நீட். சரிங்களா? ஸோ அதனால வந்து இதை வந்து நான் வந்து கன்சல்டேஷனுக்கு வந்து காசு கேட்குறேன், நான் வந்து யார்கிட்டயும் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி தப்பா நிறைய பேர் வந்து போர்ட்ரேட் பண்றாங்க. நிறைய பேர் வந்து தப்பா சொல்றாங்க. ஸோ அதுக்காக தான் ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா நிறைய பேர் வந்து டைம் பாஸ்க்கு வந்து பேசுறாங்க. அவங்களுக்கு அந்த விஷயமே எதுவுமே புரியாம நம்மளுடைய நேரத்தை வந்து வீணடிச்சுட்டு போயிடுறாங்க. பாஸ்போர்ட்னா என்னன்னு தெரியாம ஒரு ஜென்ரலான ஒரு சின்ன சின்ன ஒரு நாலேஜே இல்லாம வந்து நம்மகிட்ட வந்து பேசி வெட்டியே வந்து நம்ம டைம் வந்து வீணடிச்சிடுறாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான ஆட்களெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு முக்கியமான நோக்கம் தான். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரீயாக கிடைக்குது, இலவசமாக கிடைக்குது அப்படின்னாக்கா அதுக்கான வேல்யூவே இருக்காது. அதை நம்ம மதிக்கவும் மாட்டோம். ஸோ நீங்க ஒரு விஷயத்த வந்து பெய்ட் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் ஒரு ஆர்வமும் இருக்கும். ஸோ நமக்கும் வந்து அது ஒரு வேல்யூவாக இருக்கும். ஸோ அதனால 2 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெனிஃபிட் கிடைக்கும், ஒரு ஃபோக்கஸ் கிடைக்கும், ஒரு தெளிவான ஒரு விஷயம் அதில் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிற மக்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நான் உங்கள் மணி யூரோப். See you.